பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிப்பதற்காக அம்மாறை மண்ணிலே உதித்து முதலாக எமது கிளிநொச்சி மாவட்டத்திலே எமது பாடசாலைக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள மதிப்பார்ந்த ஜெயச்சந்திரன் சார் அவர்களை வட மாகாணத்தின் கல்வி பணிப்பாளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். முக்கொம்பன் மகா வித்தியாலயம் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைமையிலாக இந்த நிகழ்வாளர் வி ஜெயவிந்தன் கிராம அலுவலர் நல்லூர் நலன் விரும்பிகள் சமூக இந்த நிகழ்வுகளை எல்லாம் தனது யூடியூப் இணையதளத்தினூடாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற எமது அயல் பாடசாலையினுடைய ஆசிரியர் சமூக விஞ்ஞான துறையை சேர்ந்த ஆசிரியர் நயனேஸ்வரன் அவர்களுக்கும் இந்நேரத்திலே எமது பாடசாலை சமூகம் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வழங்கி கௌரவித்த மூன்றாம் இடம் விரைந்த வெற்றி ஆசிரியை திருமதி தவேந்திரன் அவர்கள் வட மாகாணத்தின் கல்வி பணிப்பாளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். சாதனையில் ஒன்று வந்திருக்கிறார். சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதல் நாளும் முடிச்சினான், அதுக்கு முதல் நாளும் முடிச்சினான், நாளைக்கு முடிப்பேன். போரும் சமாதானம் இணைந்ததாக இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த கேஸ் குக்கர் ஒரு கிழக்கு மாகாணத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்துள்ள இந்த மாகாண கல்வி பணிப்பாளர் அவரிடம் ஒரு 2 கோரிக்கைகளை நான் விடுக்கிறேன். பந்திலே அந்த பூமி பந்திலே தமிழர்களாக நாங்கள் மிக பலம் பொருந்தியவர்கள் என்பதை நாங்கள் பலமுறை நிரூபித்திருக்கின்றோம். நாங்கள் விழுந்த போதெல்லாம் திரும்பவும் விழுந்தவர்கள். இங்கே அதிபர் 2 கோரிக்கைகளை முன்வைத்தார். இன்றைய அரசாங்கத்திலே வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். கிளி முட்கொம்பன் மகா வித்தியாலயம் பெருமையுடன் வழங்கிய 2026ஆம் ஆண்டுக்குரிய இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டிகள் 11/3/2026 புதன்கிழமை பாடசாலையின் முதல்வர் பெருமதிப்புக்குரிய திரு ஈனா ரஜினிகாந்த் அவர்களின் தலைமையிலே பாடசாலையின் மைதானத்தில் மிக கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக வடமாகாணத்தின் கல்வி பணிப்பாளர் உயர் திரு ஜெயச்சந்திரன் சார் அவர்கள் வருகை தந்து நிகழ்வுகளை சிறப்பித்திருந்தார். இந்நிகழ்வுகள் தாங்கிய காணொலியோடு தான் நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள். இந்த விளையாட்டு நிகழ்வினுடைய ஆரம்ப பதிவுகளை முதல் காணொலியில் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். மிகுதி பகுதிகளை இந்த காணொலியினூடாக நீங்கள் கண்டுகளிக்கலாம். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். அத்தோடு எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற பேராதரவுக்கு மிக்க நன்றிகள். இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் அதை செய்து கொண்டு உங்களுடைய முகநூல் தளங்களூடாக மற்றும் ஏனைய தளங்களூடாக எங்களுடைய இந்த காணொலிகளை நீங்கள் செய்யா பண்ணுகிற போது எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உங்களாலான பங்களிப்பை எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய பேராதரவை வழங்கி எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுங்கள் என உங்களுடைய மிகவும் தாழ்மையாக கேட்டு நிற்கின்றோம். 2026ஆம் ஆண்டிலே கிளிநொச்சி முக்கொம்பன் மகா வித்தியாலயம் நிகழ்வினுடைய தலைவராக பாடசாலையினுடைய பதில் முதல்வர் திருவாளர் இ ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக திரு ஜெயச்சந்திரன் மாகாண கல்வி பணிப்பாளர் வடமாகாண கல்வி திணைக்களம் இவர்களோடு இணைந்ததாக சிறப்பு விருந்தினர் வரிசையிலே திருவாளர் பாரா சசிகுமார் பிரதி கல்வி பணிப்பாளர் ஆரம்ப பிரிவு கிளிநொச்சி தெற்கு. இவரோடு இணைந்ததாக திருவாளர் கு பாலகுமார் முன்னாள் பிரதி அதிபர் கிளிநொச்சி முக்கொம்பன் மகா வித்தியாலயம் புனித அந்தோனியார் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையினுடைய முதல்வர் ஆவார். கௌரவ விருந்தினர்களாக திருவாளர் வி ஜெயவிந்தன் கிராம அலுவலர் நல்லூர், திருமதி கவிதா சாந்தமூர்த்தி குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர் நல்லூர். அனைவரையும்
இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகவென வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். வருடாந்த இல்ல வைவனர் திருநாள் நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிப்பதற்காக அம்மாறை மண்ணிலே வைத்து முதலாக எமது கிளிநொச்சி மாவட்டத்திலே எமது பாடசாலைக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள மதிப்பார்ந்த ஜெயச்சந்திரன் சார் அவர்களை வட மாகாணத்தின் கல்வி பணிப்பாளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். எமது பாடசாலை சமூகம் மிகவும் பெருமையுடன் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இதுவரையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாக எமது பாடசாலையை விருந்தினராக வருகை சிறப்பித்தமைக்காக எமது பாடசாலை சமூகம் சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை இந்நேரத்திலே தெரிவித்து தற்பொழுது பிரதம விருந்தினரை மதிப்பளிக்கும் நோக்குடன் எமது ஆரம்ப பிரிவு மாணவன் மாலை அணிவித்து கௌரவிக்கின்ற கண்கொள்ளா காட்சி எமது அரங்கிலே நிறைவேறி இருக்கின்றது. 2026 ஆண்டிலே கிளிநொச்சி முக்கொம்பன் மகா வித்தியாலயம் திறமையோடு வழங்க காத்திருக்கின்ற இல்ல மெய்வர்கள் திறனாய்வு நிகழ்விலே பாடசாலையுடைய பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அணிநடை குழுவினர் கலைந்து செல்கின்ற நேரத்திலே எமது இந்த நிகழ்வுகளை எல்லாம் தனது யூடியூப் இணையதளத்தினூடாக நேரடி அலையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற எமது அயல் பாடசாலையினுடைய ஆசிரியர், சமூக விஞ்ஞான துறையை சேர்ந்த ஆசிரியர் நயனேஸ்வரன் அவர்களுக்கும் இந்நேரத்திலே எமது பாடசாலை சமூகம் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மைதானத்தின் மத்தியில் இடம்பெற உள்ள நிகழ்வு ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான நிகழ்வு. 100 மீட்டர் ஓட்ட நிகழ்விலே பங்கெடுக்கின்ற ஆண் வீரர்கள் அங்கே மலையிலே தொப்பி சூடி தங்கள் மனம் நிறைந்த விளையாட்டு நிகழ்வை அங்கு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு அருமையான ஒரு நிகழ்வு அங்கு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்தினுடைய இளம் சுற்றுகளாக எதிர்காலத்தில் வானில் பறக்குகின்ற வல்லுநர்களாக கிராமத்தில் எதிர்காலத்தில் உச்சநிலைக்கு விட்டுச் செல்கின்ற அத்திவாரங்களாக இந்த பிள்ளைகள் அங்கு சொல்லப்படுகிறார்கள். 2026 ஆண்டில் கிளிநொச்சி முக்கொம்பன் மகா வித்தியாலயம் பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆரம்ப பிரிவு மாணவர்களின் குழு விளையாட்டுகள் மிகச்சிறந்த முறையில் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 16 வயதுக்கு ஆண் பெண், 18 வயதுக்கு ஆண் பெண், 20 வயதுக்கு ஆண் பெண் குறித்த போட்டியாளர்களை போட்டியினுடைய ஆரம்ப ஸ்தானத்திற்கு அனுப்பி வைக்குமாறு இல்லத்தின் பொறுப்பாசிரியர்களை அன்புரிமையோடு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அழைத்திருக்கின்றோம். 12 வயதுக்கு ஆண்கள் ஸ்ரீ சபின்சன் ஆனந்தமிடம், கே சாரங்கன்
தற்பொழுது மைதானத்தில் நடைபெற இருக்கின்ற ஆட்பட் இருவருக்குமாற 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் பங்கு கொள்கின்ற 100 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்ற போட்டியாளர்களை மிக விரைவாக போட்டியினுடைய ஆரம்ப ஸ்தானத்திற்கு அனுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முட்டி உடைத்தல் போட்டியிலே பங்கு கொள்கின்ற ஆண் பெண் வீரர்களை உடனடியாக மைதானத்துக்கு அனுப்பி நடைபெற்று முடிந்த நடுநடையினுடைய இல்ல நிலைகளினுடைய புள்ளி விவரங்கள் விளையாட்டிலே உள்ளவனின் சமரி சான்றுகள் வழங்குகின்ற நிகழ்வு ஆரம்பமாக இருப்பதால் சான்றுகள் வழங்குகின்ற நிகழ்வுக்கு முட்டி உடைத்தல் போட்டியிலே பங்கு கொள்கின்ற வீர வீராங்கனைகளை போட்டியினுடைய ஆரம்ப ஸ்தானத்திற்கு வருகை தருமாறு அன்புரிமையோடு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அன்புக்குரிய இல்லத்தினுடைய பொறுப்பாளர்களே, நேர காலத்தினை கவனத்திலே கொண்டு போட்டியாளர்களை மிக விரைவாக போட்டியினுடைய ஆரம்ப ஸ்தானத்திற்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை நாங்கள் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். 2026ஆம் ஆண்டிலே கிளிநொச்சி முக்கொம்பன் மகா வித்தியாலயம் பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கும் வருடாந்த இல்ல மைவினர் திறனாய்வு நிகழ்வில் மைதானத்தின் மத்தியில் தற்சமயம் நிகழ இருக்கும் இடம் முட்டியுடைத்தல் போட்டியிலே நடுவராக கடமையாற்றுவதற்காக நமது பாடசாலையுடைய பழைய மாணவர்கள் அங்கே மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த ஆதரவோடும் நடுவர்களுடைய ஏற்பாட்டோடும் முட்டியுடைத்தல் நிகழ்வு இப்பொழுது அங்கே மிக சிறந்த முறையில் நடைபெற காத்திருக்கிறார். அனுராஜ் அருளில்லம், சியந்தன் அருளில்லம், விரிசனா ஆனந்தமில்லம், துவாரகா ஆனந்தமில்லம், தஸ்மிகா அன்பில்லம், சிவரதனி அருளில்லம், மயூரி அருளில்லம். 20 வயதிற்கு 20 மீட்டர் ஆண்பன் இருபாலருக்குமானது அற்புதம் ஆனந்தமில்லம், தமிழிலா ஆனந்தமில்லம், சதுர்சிகா ஆனந்தமில்லம். மைதானத்தில் இப்பொழுது சோழர்கள் வழியே ஆண்பன் இருபாலருக்குமான 200 மீட்டர் ஓட்ட நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மைதானத்தின் மத்தியிலே வீரர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது வெற்றிகரமாக சங்கம் தொட்டு வங்கம் வரைக்கும் தங்கத்தட்டில் வைத்து எழுதிய முட்டி உடைத்தல் நிகழ்வு தமிழகம் பாரம்பரிய நிகழ்வுகளில் ஒன்றாக
தமிழர்களுடைய மனங்களினுடைய நிறைவாக இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு நிகழ்வு பாடசாலையினுடைய முன்பதில் மிகுந்த எழுச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு முட்டியை போட்டியாளர் முட்டாமலை உடைத்திருக்கிறார். முட்டி உடைத்தல் பெரிய வெற்றி அல்ல, முட்டாமல் உடைத்தல் முட்டியை என்பது அங்கே மிகப்பெரிய வெற்றியாக காணப்படுகிறது. மிகவும் லாபகமாக அங்கே போட்டியாளர் அந்த முட்டியினை முட்டிச் சென்றிருக்கிறார். எங்கே நடுவர்களையும் பார்வையாளர்களையும் முட்டாமல் முட்டியை முட்டி அந்த முட்டி உடைத்த நிகழ்வு மிகப்பெரிய முறையில் நடத்திக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது முட்டியும் உடைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது முட்டி உடைப்பதற்காக வீரர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குண்டுகளால் கோலம் போட்டவர்கள் நாங்கள், குருவியிலே சுருதி மாறியவர்கள் நாங்கள். முட்டி உடைக்காமல் விடுவோமா? ஆம், அங்கே மூன்றாவது முட்டியும் உடைக்கப்பட்டிருக்கிறது. உடைத்தாய் 18 வயதுகள் ஆண் பெண்கள் 200 மீட்டர். சாரா நீதன் ஆனந்தம் இல்லம், ஸ்ரீ ஆதவன் ஆனந்தம் இல்லம், எஸ் கேதுசன் அன்பு இல்லம், எஸ் லியான்சன் அன்பு இல்லம், ஏ அனுராக் அருள் இல்லம், எஸ் சுயந்தன் அருள் இல்லம், பி விதுசனா கொண்டிருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. அந்த வகையிலே இந்த ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்கான ஒழுங்கமைப்பினை எமது பாடசாலையினுடைய சிரேஷ்ட மூத்த ஆசிரியர் 146 382 388 தொடர்ந்து ஆரம்பத்தில் மாணவர்களுக்கு வழங்கி கௌரவிக்குமாறு சாமிபுரம் ஆத்தாக்க பாடசாலையினுடைய மதிப்பான முதல்வர் கணேசன் அவர்கள் சிவகணேசன் அவர்கள் அன்போடு அழைத்திருக்கிறார். மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு நமது அயற் பாடசாலை ஆகிய ஸ்ரீ நல்லூர் மகா வித்யாலயத்திற்கு பெண்களுக்கான முட்டை உடைத்தல் போட்டி மிக விறுவிறுப்பாக மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது 2வது முட்டிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. 3வது முட்டியை உடைப்பதற்காக வீராங்கனை (126, 127, 340) இல்லங்களினுடைய இன்றைய இல்ல மதிப்பீட்டு குழுவினராக ஒரு பாடசாலையினுடைய ஓய்வுநிலை உபாதிபர்
மைதானத்தில் நடைபெற இருக்கும் நிகழ்வு 20 வயதிற்கு கீழ் பெண்களுக்கான 20 மீட்டர் ஓட்டம். சாமி அன்பில்லம் 18 வயதிற்குள் பெண்களுக்கான 20 மீட்டர் ஓட்ட நிகழ்வு. விரிசன ஆனந்தமில்லம், துவாரகா ஆனந்தமில்லம், ரஸ்மிகா அன்பில்லம். ரஞ்சித மலர் கோபாலகிருஷ்ணன் அவர் தனது தந்தையார் மரதனோட்ட போட்டியிலே பரிசுகளை வழங்கிய கௌரவித்தவர்கள் எமது பாடசாலையின் முன்னாள் ஆசிரியர் திருமதி கோ ரஞ்சிதமலர் அவர்களோடு திருமதி நிதர்சினி ஆயந்தன். இவர்கள் இருவரும் எமது பாடசாலையின் முதல் 3 நிலைகளை பெற்ற ஆண் பெண் வீர வீராங்கனைகளுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவித்ததற்காக எமது பாடசாலை சமூகம் சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மரதனோட்ட நிகழ்வுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்கிய எமது பிரதேச போலீஸ் பூநகரி பிரதேச போலீஸ் நிலையத்தினருக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு சண்முகநாதன் ஐயா அவர்களை அன்பு கரத்தோடு அழைத்திருக்கின்றோம். இவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்குமாறு எமது பாடசாலைக்கு முதலாக இந்த அரங்கினை தனது சொந்த நிதியிலே கட்டித் தந்த மதிப்பாண்ட சண்முகநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். 512 புள்ளிகளை பெற்று அருள் இல்லம் 3ஆம் நிலையில் உள்ள 598 புள்ளிகளை பெற்று அன்பு இல்லம் 2ஆம் நிலையில் உள்ள 623 புள்ளிகளை பெற்று ஆனந்தம் இல்லம் 1ஆம் நிலையில் உள்ள குண்டு போடுதல் நிகழ்வுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே 18 வயதில் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் போட்டியிலே டி அனோஜன் அருளில்லம் 1ஆம் இடம், பி பிரியங்கன் அருளில்லம் 2ஆம் இடம், டி சஞ்சித் ஆனந்தமில்லம் 3ஆம் இடம் விரைந்து வெற்றி பெறும் பெறுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்து வெற்றி பெறத்துக்கான அழைப்பு 20 வயதில் ஆண்களுக்கான உயரம் பாய்தல் நிகழ்விலே வி வதன் அருளில்லம் 1ஆம் இடம், மணிகவனம் நீளம் பாய்தல் நிகழ்விலே அருளில்லம் 1ஆம் இடம் பி வதன் ஆரம்பமாகிறது. ஆனந்தமில்லம் 2ஆம் இடம், கே சதுர்ஜன் அருளில்லம் 3ஆம் இடம் விரைந்து வெற்றி பெறும் பெறுமாறு வீரர்களை அழைத்திருக்கின்றோம். அங்கே சூழலில் வழியே நடைபெற காத்திருக்கும் நிகழ்வு 12 வயதிற்கு ஆண் 12 வயதில் ஆண்கள் நீளம் பாய்தல் 1ஆம் இடம் கே பிரசன்னா அன்பு இல்லம், 2ஆம் இடம் பி சபின். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக கிளி அக்கராயன் மகாவித்தியாலயம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நடைபெற இருக்கும் அஞ்சலோட்ட நிகழ்வுகளுடைய ஆரம்பிப்பாளர்களாக இலக்கம் 2 ஸ்கந்தபுரம் பாடசாலையினுடைய ஆசிரியர் திரு கோவிராஜ், கிளி புனித தெரேசா பெண்கள் கல்லூரியினுடைய ஆசிரியர் துசிகாந்தன், பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனும் ஒரு பாடசாலையின் பழைய மாணவமாகிய துஜீபன்,
நமது பாடசாலையினுடைய பழைய மாணவி நவீந்திரி அவர்கள் இணைந்த குழுவினர் குறித்த அஞ்சலோட்ட நிகழ்வினுடைய ஆரம்பிப்பாளர்களாக கடமையாற்றுவார். தீர்ப்பா கண்ணகைபுரம் அரசினர் தமிழ் கலைவர் பாடசாலையினுடைய ஆசிரியை திருமதி தவேந்திரன் அவர்கள் ஆனந்தம் இல்லம் 3ஆம் நிலையை பெற்றிருக்கிறது. ஆனந்தம் இல்லம் 3ஆம் நிலையை பெற்றிருக்கிறது. அருள் இல்லம் 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறது. அன்பு இல்லம் 1ஆம் நிலையை பெற்றிருக்கிறது. 2026ஆம் ஆண்டிலே இல்லமை வேலுணர் திருநாய்வு நிகழ்வில் இல்ல அலங்காரத்தின் அடிப்படையில் இல்லங்கள் பெற்றுக் கொண்ட நிலைகள் ஆனந்தம் இல்லம் 3ஆம் நிலையிலும், அருள் இல்லம் 2ஆம் நிலையிலும், அன்பு இல்லம் 1ஆம் நிலையிலும் இல்ல அலங்காரத்தின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 18 வயதுகள் 3ஆம் நிலையில் உண்டு. அருட்டம் 1ஆம் நிலையிலும் உள்ளது. 18 வயதுகள் ஆண்கள் நடைபெற இருக்கும் நிகழ்வு 20 வயதிற்கு பெண்களுக்கான 4 தர 100 மீட்டர் அஞ்சலோட்ட நிகழ்வு. சுவட்டோளம் உள்ளிருந்து வழியாக சி ஏ பி சி ஏ பி அழைப்பு டி அனோஜன் அறிவித்த ஒன்று. பாடசாலையின் மைதானத்திலே போட்டிகள் மிக சிறந்த இவரது மைதானத்தில் இடம்பெற இருக்கும் நிகழ்வு 14 வயதிற்கு பெண்களுக்கான 4 ஆனந்தம் இல்லம் கவிதன், 2ஆம் இடம் நிதர்சன் அருளில்லம் 2ஆம் இடம், 3ஆம் இடம் லியானன் அருளில்லம் 3ஆம் இடம். இவர்களுக்கான நேரடம்பன் அமைப்பினுடைய செயலாளர் அசோக்குமார் அவர்களை மைதானத்திலே மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது இடைநிலை பிரிவு பெண்களுக்கான கயிறுத்தல் நிகழ்வுகளை தொடர்ந்து மைதானத்தை அலங்கரிக்க காத்திருக்கும் நிகழ்வு வினோதோடை போட்டியிலே பங்கு கொள்ளுகின்ற போட்டியாளர்கள் தங்களை தயாரிலே விட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மைதானத்தை அலங்கரித்து காத்திருக்கிறது. பழைய மாணவர்களுக்கான நிகழ்வுகள், பெற்றோர்களுக்கான நிகழ்வுகள், சக உத்தியோகர்களுக்கான நிகழ்வுகள் என்று சொல்லி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் மைதானத்தை அலங்கரிக்க காத்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு கிளிநொச்சி முக்கொம்பன் மகா வித்தியாலயம் திறமையோடு வழங்கிக் கொண்டிருக்கும் இல்ல நிகழ்வுகள் நிகழ்வு. இப்பொழுது ஆண்களுக்கான கயிறுத்தல் போட்டி
கே ரட்சகன் ஆனந்தமில்லம் மூன்றாம் வினோதங்களை எமது பிரதான மண்டபத்தின் முன்னால் தங்களை காட்சிப்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டியிருக்கின்றோம். முதலாம் இடம் ரவீந்திரன் அரவிந்தன், இரண்டாம் இடம் எஸ் அகிலன் ஆனந்தமில்லம், மூன்றாம் இடம் கே ரட்சகன் ஆனந்தமில்லம். இணைந்து வெற்றி இந்த வினோத உடை போட்டியாளர்கள் பல்வேறு வடிவங்களை தாங்கியவர்களாக இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களோடு ஒரு சில வார்த்தைகள் பரிமாறிக்கொள்வதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற அந்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொள்ள முடியும். அன்பான பழைய மாணவர்களே, பழைய மாணவிகளே, இந்த பாடசாலையிலே விளையாட்டு போட்டிகள் எல்லாரும் இங்க பாருங்க. ரெடி? உங்களோட பேர் என்ன? ரைவர். குடிகார ரைவர்கள் குடியை கெடுக்கிற ரைவர்களாகத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாப்போம், நீங்கள் என்ன செய்தியை கொண்டு வந்துக்கிறீங்க? நான் வந்து நேற்று தான் ஒரு ஆளை இடிச்சு சாகாடினேன். சாதனையில் ஒன்று. இந்த நாள் வந்து பஸ்ல இடிச்சேன். பிரமாண்டம் பிரமாண்டம். சொல்லுங்க. சாரதிகள் இந்த சமூகத்திற்கு எவ்வாறு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு குறியீடாக இங்கே வந்திருக்கிறார். சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதல் நாளும் முடிச்சினான், அதுக்கு முதல் நாளும் முடிச்சினான், நாளைக்கு முடிப்பன், நடுக நான் குடிப்பன். ஆகவே குடிகார சாரதி. ஆகவே சாரதிகள் நிதானமாகவும் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆகையினால் அந்த குடி என்கிற அந்த செய்தியினை, அந்த குடியினால் உயிர்கள் பல பறிபோகின்ற அந்த செய்தியினை அவருக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சொல்லுங்க. நான் வந்து போரால பாதிக்கப்பட்ட சிறுமி. போர் நடக்கிறதால வந்து நான் இந்த கல்வியை இழந்து, இந்த சந்தோஷத்தை இழந்து, இந்த சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து இன்றைக்கு அனாதையாக இங்க வந்திருக்கு. இதுக்கு மேல பசிக்குது. போரினுடைய வடுக்களை தாங்கியவாறு இங்கே ஒரு சிறுமி வினோத உடை தரித்து வந்திருக்கிறார்கள். உண்மையில் ஈழத்தில் மட்டுமல்லாமல் இப்பொழுது புலம்பெயர் தேசங்களிலும் போரினுடைய உக்கிரம் தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதற்கு இந்த சிறுமியினுடைய இந்த வார்த்தைகளும் அந்த சிறுமி தாங்கி வந்திருக்கக்கூடிய அந்த கோலமும் மிகப்பெரிய ஒரு செய்தியினை எங்களுடைய சமூகத்திற்கு, இந்த உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கிறது. பாப்போம், நீங்களார்? ஆஹா, போரும் சமாதானமும் இணைந்ததாக இங்கே வந்திருக்கிறார்கள். பாப்போம், இந்த சமூகத்துக்கு என்ன தேவை என்று நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இலங்கையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் வந்து சண்டை பிடிக்கும். இந்த போரை வந்து நான் தடுக்க போறேன். நீங்க தடுக்க போறீங்க. இப்ப வெளிநாடுகள்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போரை தடுக்கிறதா உங்களோட நோக்கம். போரை நாங்கள் விரும்பவில்லை. போர் எங்கள் மீது திணிக்கப்பட்டால் நாங்கள் அதை வெறுக்கவும் இல்லை.
அப்படித்தானே? சமாதானத்தின் பிரியர்கள் நாங்கள், சமாதான புறா. இங்கே போரின் வடுக்களை தாங்கிய ஒரு குறியீடு, சமாதானத்தின் நிமிர்வாக இன்னொரு குறியீடு. ஆம், சமூகத்திற்கு பல்வேறுபட்ட செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாப்போம். நீங்கள் ஏஐ. அப்ப என்ன சொல்ல வாரீங்கள்? எங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். வணிகம், கல்வி, பல துறைகளின் முன்னேற்றம், மாணவர்களுக்கு தனிப்பட்ட கல்வி முறையை நான் வழங்குவேன். நான் வேகமும் துல்லியமும் உடையவர். இவ்வளவு என்ற நன்மைகள். தீமைகள் என்று என்ன சொல்ல வாரீங்கள்? தீமைகள், நான் எல்லா வேலைகளையும் நானே செய்வதனால் மனிதர்களின் வேலை வாய்ப்புகள் குறைவடைகின்றன. அத்துடன் மனிதர்களின் சிந்தனையும் குறைகின்றது. பொதுவாக மனித சிந்தனையை முடக்குகிறது என்று சொல்லுகிறீர்கள். சிந்திக்கும் ஆற்றலை திறனிழக்க வைக்கிறது. வேப்பம் பூவிலும் சிறு தேன்துளி உள்ளதடா. நாங்கள் ஒரு விடயத்தை எவ்வாறு எடுத்துக் கொள்ளுகிறோமோ அவ்வாறுதான் அந்த விடயத்தினுடைய நன்மையும் தீமையும் அமைந்து கொள்ளும் என்கிற வகையிலே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக ஒரு செய்தியினை இந்த சமூகத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். பார்ப்போம். நீங்கள் இதுதான் இப்ப பிரச்சனையை போல நடக்கு. பாப்போம் என்னன்னு கதைங்க சொல்லுங்க. நீங்கள் சிலிண்டர் கேஸ் தட்டுப்பாடுன்னு சொன்னவங்க பார்த்துட்டு போகப்பட்டு வந்தடா. தட்டுப்பாடம் தான் கிடக்கு. நல்ல செய்தி. முக்கொம்பன் கேசுகளை கண்டது 2010க்கு பிறகுதான். நாங்கள் வனாந்தரம், நாங்கள் எங்களுடைய காடுகளுடைய வளங்களை பயன்படுத்தி இயற்கையான எரிபொருள்களோட தான் நாங்கள் உணவுகளை உட்கொண்டாங்க. இப்ப இந்த சிலிண்டர், இந்த கேஸ் குக்கர், இவ்வாறான பல்வேறு விடயங்கள் வந்து எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் எங்களுடைய உற்சாகங்களையும் எங்கேயோ கொண்டு போய் வைத்திருக்கிறது. ஆகையினாலும் இவ்வாறு இப்ப சிலிண்டர் இன்றில் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உணவுகளை சமைத்துக் கொள்வதில் பெரிய சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. சிலிண்டர் இல்லையேல் இன்று நாங்கள் மாண்டார். நீங்கள் கதையுங்கோ. வெள்ளை முயல் ஒன்று துள்ளி ஓடி வந்திருக்குது. இந்த பச்சை பசையில் என்கிற இந்த மைதானத்தின் மத்தியில பிஞ்சு கால்களோட இந்த வெள்ளை முயல் துள்ளி வந்திருக்கிறது. பாப்போம், அள்ளி வீசுங்க உங்களோட சொற்களை. கதையுங்கோ. நீங்களார்? உங்களோட பேர் என்ன? முயல். உண்மையான பேரை சொல்லியிருக்கிறேன். தன் பெயர் முயல். சரி, முயல்கள் கதைப்பதில்லை, அவ்வாறு அவர் கூறுகிறார். பாப்போமா. ரைட். நீங்களே? என்ன எல்லாரும் விரும்பி உண்டார்கள். நான் உணவுகள். ஆரோக்கிய உணவும் ஒன்று, ஆரோக்கியமற்ற உணவும் ஒன்று. அவர்கள் எதையும் பார்க்காமல் உண்பார்கள். ஆரோக்கியமற்ற உணவுகளால் நம் உடல் கெட்டு போகின்றது. ஆரோக்கியங்கள் அழிந்து போகின்றது. உடல் வளர்ச்சிகள் குறைந்து போகிறது. காலங்கள் குறைந்து போகிறது. நம்மை நீண்ட நாள் வாழ வைக்காது. நம்மை நோயினால் பாதிக்கப்படுவது ஆரோக்கியமற்ற உணவுகளின் தீமைகளாகும். ஆனால் ஆரோக்கியமான உணவுகள் நன்மை. நம்மை நீண்ட நாள் வாழ வைத்து ஆயுட்காலத்தை கூட்டி ஆரோக்கியத்தை கூட்டி நம்மை நோயின்றி வாழ வைப்பது ஆரோக்கிய உணவின் நன்மைகளாகும். ஆரோக்கிய உணவுகள் நன்மைகள். விரைவு உணவுகள் விரைவாகவே இந்த உலகத்தை விட்டங்களை அனுப்பிடும் என்ற செய்தியை நீங்கள் சொல்றீங்க. ஓகே, நல்ல விடயம் தான். பாப்போம். நீங்கள் யார்? உங்களோட உரையாட முடியுமா? கதையும். நீங்கள் நன்மையும் தீமையும் என்னிடம் பெற்றுக் கொள்ளலாம். என்ன கேட்டாலும் நான் விரைவாக செய்து தருவேன். என்ன கேட்டாலும்? பாப்போம். போட்டோஸ், வீடியோஸ், கல்விக்கு தேவையானது என்ன கேட்டாலும் குயிக்கா செஞ்சு தருவேன். குயிக்கா? அப்ப குயிக்கா இந்த உலகத்தை விட்டு போக வைப்பீங்க உங்களோட. நன்மையை கையாண்டால் நல்லா வாழ்வீர்கள், தீமையை கையாண்டால் நாசமா போயிடும். நன்மையின் நாசமும் அவரவர் கையில் என்கிறதை அந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே உண்மையில் பல்வேறு வடிவங்களை தாங்கிய வகையில் ஒவ்வொரு வினோதங்களும் இந்த சமூகத்திற்கு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வருவதாக இந்த வினோதங்கள் காணப்படுகிறது. ஆகவே இந்த வினோதங்களை தயார்படுத்திய அந்த ஆசிரியர்களுக்கும் அதனை மனமும் வந்து ஏற்று வந்த இந்த பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நாங்கள் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நீங்கள் கிட்டத்தட்ட 109 பாடசாலைகள் உள்ள இந்த மாவட்டம் 2 வலயங்களை கொண்டது. இந்த வலயத்திலே முதலாவதாக காலடி பதித்த முக்கொம்பன் மகா வித்தியாலயத்துக்கு வருகின்ற மாகாண கல்வி பணிப்பாளர் மதிப்பார்ந்த ஜோ ஜெயச்சந்திரன் சார் அவர்களை இருகரம் நீட்டி அன்போடு
இவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். எமது வீரர்களுக்கான சின்னங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிக்கின்ற மதிப்புறு நிகழ்வு தற்பொழுது அரங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது எமது முக்கொம்பன் பிரதேசத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். ஏனென்று சொன்னால் இன்று இந்த வடமாகாணத்திலே கள்ளிப்புலத்திலே எமது மாகாணத்தினுடைய கள்ளிப்புலத்தை வளப்படுத்துவதற்காக ஒரு கிழக்கு மாகாணத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்துள்ள இந்த மாகாண கல்விப்பணிப்பாளர் தற்பொழுது தனது கரங்களாலே எமது வீரர்களுக்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் அணிவித்து சிறப்பிப்பதற்கு எமது பாடசாலை சமூகம் பெரும் மகிழ்வடைகிறது. பழைய மாணவர்கள் வரிசையில் ஆண்களுக்கான ஓட்ட நிகழ்வுகள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கௌரவித்து தற்பொழுது எமது பிரதான நிலையம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற வட மாகாணத்தின் மாகாண கல்வி பணிப்பாளர் மதிப்பார்ந்த ஜோ ஜெயச்சந்திரன் சார் அவர்களுக்கு எமது பாடசாலை சமூகம் சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது மைதானத்தில் நமது பாடசாலை சமூகத்தின் முத்துக்கள் என வர்ணிக்கப்படும் பாடசாலையினுடைய மைதானத்தில் பழைய மாணவர்கள் தங்களது போட்ட நாங்களெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இந்த வகையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாடசாலையின் பருவத்தில் இவர்கள் எவ்வாறான திறமைகளை இந்த மைதானத்தில் வெளிக்காட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு இப்பொழுது மைதானமே சாட்சி. சுவர்களின் வழியே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள். இளைய மாணவர்கள் ஒரு முன்மாதிரியாக பழைய மாணவர்கள் சுவர்களின் வழியே நிறைவு செய்திருக்கிறார்கள் அஞ்சல் ஓட்ட நிகழ்வினை. மைதானத்தின் மத்தியில் இப்பொழுது நடைபெற இருக்கும் நிகழ்வு கையெழுத்தல். திருமணமான ஆண்களுக்கும் திருமணம் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். உயரம் பாய்தல் பி அபிநயா அன்புள்ள முதலாம் இடம், பி வானுசா அன்புள்ளம் இரண்டாம் இடம், எஸ் கயானா ஆனந்தமில்லம் மூன்றாம் இடம். விரைந்து வெற்றி கூடம் பெறுமாறு லக்ஷ்மில்லம் இரண்டாம் இடம், எஸ் கஜானா ஆனந்தமில்லம் மூன்றாம் இடம். வெற்றி படத்துக்கான அழைப்பு 16 வயதிற்கு பிடிக்கும் கையெழுத்தல் போட்டியிலே போட்டியாளர்கள் ஒருபுறமும் தொடர்ந்து பெற்றோர் நிகழ்வு பெண்களுக்கானது பந்து பரிமாற்றம். எனவே பந்து பரிமாற்றத்தில் ஈடுபடுகின்ற பெற்றோர்கள் பெண்களுக்கானவர்கள் தங்களை தேர்தலில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
பெண்கள் எஸ் கயாரா 3ஆம் இடம் விரைந்து வெற்றி கூடம் பெறுமாறு அழைக்கப்படுகின்றது. எஸ் கயாரா ஆனந்தமில்லம் 3ஆம் இடம். நாங்கள் யாரு அப்படி இருக்கிற வகையில் பெற்றோர்கள் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் இப்பொழுது உடனடியாகவே வெற்றி பீடத்துக்கான அழைப்பு 16 வயதின் பெண்கள் கே நிசாந்தினி தட்டறிதல் அன்பு இல்லம் 1ஆம் இடம், ஏ சர்மினி அன்பு இல்லம் 2ஆம் இடம், எஸ் சுரேகா அருள் இல்லம் 3ஆம் இடம். நல்லா கிட்ட கிட்ட டீச்சர் ரெடி வாங்க டீச்சர் 18 வயதின் ஆண்கள் 800 மீட்டர் 1ஆம் இடம் கே பவசனன் ஆனந்தமில்லம், வி கானகன் அருளில்லமையும் சாமிபுரம் ஆத்தாக்கா பாடசாலை முதலேடு நிகழ்வாக இன்று எமது இந்த விளையாட்டு விழாவிலே கடமையாற்றிய அனைத்து உத்தியோகர்களும், அதாவது இந்த விளையாட்டு நிகழ்வுக்காக கடமைகள் செய்த அனைத்து உத்தியோகர்களும் மைதானத்தின் அடுத்ததாக நடைபெற இருக்கிறது. உங்களுக்கு கன விடயங்களை எல்லாம் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். வினாக்களை கேளுங்கள். இன்றைய நிகழ்வினுடைய தலைவர், இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர், இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர்கள், இன்றைய நிகழ்வினுடைய கௌரவ விருந்தினர்கள் விசில் அடித்த பிற்பாடு இதற்குரிய விடைகளை கேறி நீங்கள் தீர்ப்பாளரிடம் சமர்ப்பிக்கும். நிகழ்வுகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வந்திருக்கின்றன. கட்குடி காளியம்பாள் ஒரு கணம் தலைசாய்த்து எமது ஆலயத்தில் வீட்டிருக்கின்ற சரஸ்வதி தாயை சிறந்தாத்தி கிளி முக்கமன் மகா வித்தியாலயத்தின் வருடாந்த இல்ல மெய்யுள்ள திறனாய் போட்டி 2026 இந்த நிகழ்வின் அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாகாண கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோவண்ணா ஜெயச்சந்திரன் அவர்களே, இந்த விளையாட்டு விழாவின் பொறுத்தவரையிலே 3 இல்லங்களின் ஆசிரியர் உழைப்பை நான் ஒரு கணம் சொல்ல வேண்டும். ஒரு குறுகிய காலத்தில் தங்களது உழைப்பின் பெயரின் மகிமையும் இந்த இல்லங்கள் காட்டி நிற்கின்றது. ஒரு இல்லம் ஒரு உலகத்திலே 2 புறம் நன்மையும் தீமையும் விளைவிக்கின்ற ஒரு விடயத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. மற்ற மஞ்சள் இல்லம் ஒரு டிப்பர் வாகனத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டால் அதில் இந்த விபத்தின் விளைவை
காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அவர்களின் உழைப்பு. இவ்வாறு இருக்கும்போது தற்காலிகமாக நடைமுறையில் இருக்கின்ற எமது இல்லத்தின் இந்த பெட்ரோல் கூடு ஸ்தாபனத்தின் ஒரு விளைவாகவே இந்த அருளுள்ளம் தனது பக்க விளைவை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லாம் அந்த ஆசிரியர் உழைப்பு. அதைவிட இந்த மாணவர்கள் இந்த பண்புகள் ஒரு வெற்றியும் தோல்வியும் சமநிலைத்து பலம் இருக்கின்றது, எங்களிடம் பலவீனம் இருக்கின்றது. பலமா பலவீனமா இருந்தாலும் நாங்கள் இந்த விளையாட்டை நாங்கள் நடத்தி முடிப்போம், நடத்துவோம் என்று ஒரு சமாதான எண்ணத்துடன் இந்த விளையாட்டு விழாவை முன்னெடுத்துள்ள மாணவ செல்வங்களை நான் பார்த்து வியப்படைகின்றேன். அவர்களை நான் வணங்குகின்றேன். எனக்கு தெரியும் இந்த நிகழ்வில் ஒரு இடைவெளி ஒரு சிறு பிரச்சனை ஏற்படும் பொழுது நான் என்ன செய்வதை நினைத்தேன். அதற்கான தீர்வுகளை தாங்களே முன்வந்து அந்த பெற்றோர்களும் அந்த மாணவர்களும் அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அது அவருடைய ஒருபுறம் இருக்க இந்த பெற்றோர்களை நான் கூற வேண்டும். இந்த பெற்றோர்கள், இந்த பழைய மாணவர்கள், இவர்கள் இல்லை என்றால் இந்த விளையாட்டு போட்டியே இல்லை. அவர்கள் இந்த உழைப்பு, அதைவிட இந்த விளையாட்டு செயலாளர் அவருடைய எண்ணங்களும் செயற்பாடுகளும், அதைவிட எமது விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் என்ற செயற்பாடுகள், இது அனைத்தும் சேர்ந்துதான் இந்த விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையிலே இந்த முதல் இதில் அனைவருக்கும் நான் பதிலளிக்கின்ற என்ற வகையில் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டையும் தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். எமது பள்ளியை பற்றி இந்த விடயத்தில் கூற வேண்டிய விடயம், எமது பள்ளியில் 29 ஆசிரியர் இருக்கின்றார்கள், 464 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், 262 குடும்பங்கள். இவ்வாறுதான் எமது பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் எமது பள்ளியில் உயர்தரம் இருக்கின்றது. இந்த உயர்தரத்தில் 2 வருடங்களாக உயர்தரத்தில் கற்பிப்பதற்கு அந்த காடரை நிரப்புவதற்கு ஆசிரியர்கள் இல்லை. இருந்தபோதும் இந்த இடைநிலை பிரிவு ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் இந்த பாடத்தை கற்பித்து கடந்த வருடங்களில் 2025ஆம் ஆண்டிலே 9 மாணவர்கள் பரீட்சையை தோற்றியிருந்தார்கள். அதில் 4 மாணவர்கள் பல்கலைக்கழகம் தெரிவார்ந்தார்கள். இதில் 2 மாணவர்கள் 3A சித்தியை பெற்று அவர்கள் பல்கலைக்கழகம் தளம் தெரிவு செய்யப்பட்டதை நாங்கள் பெருமை அடைகின்றோம். இதில் முன்னாள் இருந்த அதிபர் யோஎல்பிஎஸ் லஞ்சர் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகள் உங்களது உழைப்புக்கள் அவை சான்றாக அமைகின்றது. இருந்த போதிலும் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு தரம் 5 புலமை பரீட்சையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாணவர்களும் சித்தி அடைந்து வருகின்றார்கள். நாங்கள் கல்வியில் தலைத்தவர்கள் அல்ல என்ற ஒரு புறம் இருக்க, காப்போடு சாதன பரீட்சையில் தோற்றினாலும் கிட்டத்தட்ட 5 மாணவர்கள் கணித விஞ்ஞான பிரிவுக்கு இந்த பாண்டித்தியம் பெற்ற மாணாக்கர் கிராமத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி கல்வியை கற்று வருகின்றார்கள். அவர்களுடைய உழைப்பு இங்கு செல்வாக்கு செலுத்தும். ஆகவே இது இந்த கல்வியை பொறுத்தவரையிலான விடயமாக இருக்கின்றது. அடுத்த விடயம், இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளில் நீங்கள் யாவருமே ஒரு அறிந்த விடயம், தேசிய மட்டம் வரை நாங்கள் சென்றிருக்கின்றோம். அது உங்களுடைய உடல் உள்ள செயற்பாடு கண்முன்னே எமது இந்த காட்சியை பார்க்கும் பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற வடமாகாண கல்விப்பணிப்பாளருக்கு தெரிந்திருக்கும் இவர்கள் இந்த செயற்பாடு எப்படி இருக்கும் என்று. ஆகவே இதை கருத்தில் கொண்டு நாங்கள் அவரிடம் ஒரு 2 கோரிக்கைகளை நான் விடுக்கின்றேன். உங்கள் சார்பாக இந்த கோரிக்கையை விடுக்கின்றேன். நான் நிச்சயம் அவர் அந்த கோரிக்கைக்கு சரியான ஒரு தீர்வை நான் பெற்றுத் தருவார் என்று எனது அவாவாக இருக்கின்றது. எல்லோருடைய அவாவும் இருக்கின்றது. முதலாவது விடயம்,
எங்களுக்கு ஒரு பொது மண்டபம் இல்லை. நாங்கள் ஒரு கொட்டகையில் இருந்து, அந்த பழைய காலத்தில் இருந்து நாங்கள் மழை வந்தாலும் அதற்குள் அந்த இரண்டு புறமும் மண்ணை சாய்த்து விட்டு மழை எப்ப விடுத்த பிறகுதான் நாங்கள் அந்த நிகழ்வை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கி இருக்கிறது. மண்ணை இருபுறமும் அல்ல 4 புறமும் அடைத்து விட்டு அந்த நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு தெரியும், இந்த வட மாகாணத்தால மாகாணங்களை திணைக்களத்தினால் பல பாடசாலைகளுக்கு மண்டபங்கள் ஒதுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஒரு மண்டபத்தினை ஒதுக்கி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் சிறந்தாத்தி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியும் கல்வி பொதுத்தர சாதன பரீட்சையில் கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் எமது இடத்தில் ஒரு பரீட்சை நிலையம் இருந்தது. நாங்கள் அந்த பரீட்சை நிலையம் வந்துவிட்டது என்று நாங்கள் சந்தோஷத்தில் இந்த ஆலயத்தில் சென்று தேங்காய்களை உடைத்து மாலைகளை போட்டு அந்த வருகின்ற மேற்பார்வையாளர் உதவி மேற்பார்வையாளர்களை நாங்கள் கௌரவித்து இந்த நிகழ்வை நடத்தி இந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்த போதிலும் இந்த வருடம் பரீட்சையில் தோற்றியிருந்த மாணவர்களுக்கு அந்த பரீட்சை நிலையம் ஆகாக கொண்டு போய்விட்டது. மீண்டும் நாங்கள் கேட்கின்றோம், இங்கு ஒரு பரீட்சை நிலையமும் காப்போர சாதாரண பரீட்சை மட்டுமல்ல, உயர்தர பிரிவுக்கும் ஒரு பரீட்சை நிலையமும் இணைப்பு நிலையமும் அமைக்கப்பட வேண்டும். தரம் 5 புலமை பரீட்சையில் எங்களுக்கு பரீட்சை நிலையம் இருக்கின்றது. இந்த 3 பொது பரீட்சைகளும் இங்கேயே நடப்பதற்கு இணைப்பு நிலையங்களும் அமைத்து தர வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார். உடலில் உறுதி உடைய இன்பம் உடையவராம் என்ற சிந்தனையை மனதிலே நிறுத்தி கிளி முக்கொம்பன் மகாவித்தியாலயத்தினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் திறனாய் போட்டியை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாடசாலையுடைய பதில் அதிபர் மதிப்பார்ந்த ரஜினிகாந்த் அவர்களை இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வடக்கு மாகாணத்தினுடைய மாகாண கல்வி பணிப்பாளர் மதிப்பார்ந்த ஜோவண்ணா ஜெயச்சந்திரன் அவர்களே, இங்கே சிறப்பாக அறிவு புகட்டப்படும், நேரடியாகவே எண்ணக்கற்கள் எங்களுக்கு விதைக்கப்படும். ஆனால் இங்கே நடைபெறுகின்ற இந்த விளையாட்டு போட்டி என்பது நேரடியான கலைத்திட்டத்தை உங்களுக்கு விளைவிப்பதோடு மறைமுகமான பல விடயங்களை எங்களுக்குள்ளே கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் வழிகாட்டுகின்றது. இந்த போட்டிகள் ஊடாக வெற்றி அடைபவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், தோல்வி அடைந்தவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நமது பாடசாலைக்கு முதலாக வருகை தந்துள்ள என்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்துக்கே முதலாக என்ற பாடசாலைக்கு வருகை தந்துள்ள மதிப்பார்ந்த பிரதம விருந்தினர் வடமாகாண கல்வி பணிப்பாளர் உயர்திரு ஜெயச்சந்திரன் சார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முதலிலே எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வணங்கிக் கொண்டு கிளிநொச்சி முக்கொம்பன் மகாவித்தியாலயத்தினுடைய இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டியினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களே, அதே போன்று சிறப்பு விருந்தினராக இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி தெற்கு வலயத்தினுடைய ஆரம்ப கல்வியினுடைய உதவி கல்வி பணிப்பாளர் சசிகுமார் சார் அவர்களே, அதே போன்று முன்னாள் பிரதி அதிபர் முக்கொம்பன் மகாவித்தியாலயம் பாலகுமார் சார் அவர்களே, ஏனைய அதிதிகளே, இந்த பாடசாலையினுடைய அன்பான ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அன்பான பெற்றோர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். உண்மையிலே இன்றைய நாள் இந்த விழாவிலே கலந்து கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு மத்தியிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேணும் என்ற ஒரு மன உந்துதலிலே நான் இங்கே வந்திருக்கின்றேன். நிச்சயமாக அதுக்கு அடிப்படையான காரணம், நான் இந்த முக்கொம்பன் மகாவித்தியாலயத்துக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னர்
இதே பாதையாலே பயணம் செய்திருந்தான். தெரியல, அப்போ யோசிக்கிற இந்த ஸ்டூடெண்டை வருவனான்னு சொல்லி ஒரு அப்போதான் யோசித்தான் கட்டாயம் போகத்தான் வேணும் என்று சொல்லி. காரணம், இதே மாதிரியான ஒரு கிராமத்திலே, மிகவும் வசதி குறைந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்த நான். அடிப்படை வசதிகள் மிக குறைவாக இருந்த ஒரு கிராமம். அதே போன்று அதை ஒத்த இந்த கிராமத்தை பார்க்கின்ற போது என்னுடைய பசுமையான நாட்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அடிப்படையிலே இந்த விளையாட்டு போட்டிகளும் விளையாட்டு நிகழ்வுகளும் என்னுள்ளே இருக்கின்ற ஒரு விஷயம் தான், ஒன்று புதுமையான ஒன்று அல்ல. பாடசாலை காலங்களிலே இந்த நாட்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆயிரம் மாணவர்களில் நான் ஒருவனாக இந்த காலங்கள் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மாணவ செல்வங்களுக்காக இந்த நிகழ்வுகளை, இந்த விளையாட்டு விழாவை ஏற்பாடு செய்து சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த பாடசாலையினுடைய அதிபர், ஆசிரியர்கள், இந்த பாடசாலை சமூகம் அனைவரையும் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு அவசரமான ஒரு உலகத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளைகளிலே எங்கேயோ ஒரு பிள்ளைகளுக்கான ஆனந்தங்களை துரைத்து விட்டு செல்கின்றோமோ என்கின்ற மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கிறது. எங்களிடம் யாராவது கேள்வி கேட்டால், உங்களுடைய இளமை காலங்களிலே நீங்கள் அவற்றை ஞாபகமாட்ட முடியுமா என்று கேட்டால் ஆயிரம் கதைகள் இருக்கிறது. நாங்கள் குளத்திலே குளித்தோம், கனி பறித்தோம், வண்ணாத்து பூச்சிகளை பிடித்து விளையாடினோம் என்று நாங்கள் எங்களுடைய இளமை கால ஞாபகங்களை சொல்லக்கூடியவாறு நாங்கள் வாழ்ந்து முடித்து விட்டோம். இன்று அதே கேள்வியை இப்போ இருக்கின்ற குழந்தைகள்கிட்ட இன்னொரு 30 வருஷத்துக்குள்ள கேட்டால் அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய பதில், புத்தகப்பையை தூக்கி தாங்க தோளிலே சுமந்தோம், பாடசாலைக்கு சென்றோம், மீண்டும் நாங்கள் வீட்டுக்கு வந்து பின்னேரம் இல்லை மாலை நேரங்களில் திரும்பவும் அதே புத்தக பையை சுமந்து கொண்டு டியூஷன் வகுப்பு போயிருந்தோம். இரவு நேரங்களில் அம்மா அப்பா படிக்க சொன்னாங்க. இவ்வாறு தான் இந்த பிள்ளைகளுக்கான இளமை காலங்களை ஞாபகப்படுத்தக்கூடியவாறு இன்று இந்த கல்விப்புலம் மாறி இருக்கிறது என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். ஆகவே அன்பானவர்களே, இந்த குழந்தை பருவம் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயம் அல்லது மாணவர் பருவம் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயம், அந்த மனசு விரிவடைந்து வளர்கின்ற ஒரு காலகட்டம். ஆகவே அது அதற்குரிய திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கான வாய்ப்புகளையும் மேடைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது பாடசாலை மாத்திரமல்ல, அந்த பாடசாலையை தாண்டி அந்த சூழல், அந்த கிராமம், அந்த வீடு என்று அது நீண்டு கொண்டே போகின்ற ஒரு வரலாறு. எங்கள் இனத்துக்கண்டு ஒரு பாரம்பரியம், எங்கள் இனத்துக்கண்டு ஒரு வரலாறு. இந்த உலக பந்திலே, இந்த பூமி பந்திலே தமிழர்களாக நாங்கள் மிக பலம் பொருந்தியவர்கள் என்பதை நாங்கள் பலமுறை நிரூபித்திருக்கின்றோம். நாங்கள் விழுந்த போதெல்லாம் திரும்பவும் விழுந்தவர்கள். ஆகவே சோர்ந்து கூட நினைக்க வேண்டாம். நாங்கள் மீண்டும் இந்த பூமியிலே எழுந்து நிற்க வேண்டியவர்கள், எழுந்து நிற்போம் என்கின்ற நம்பிக்கையோடு பயணம் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை இருக்கிறது. ஆகவே எங்களிடம் இருக்கின்ற அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த கல்வி மாத்திரம்தான். இந்த கல்வியிலே நாங்கள் மிகவும் சிறந்தவர்களாக எங்கள் மாணவர்களை, எங்கள் பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று பொருளாதாரத்தை நாங்கள் உச்சமானவர்களாக எங்கள் மாணவர்களை, எங்கள் குழந்தைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களிடம் இப்பொழுது இல்லாத ஒரே ஒரு மிகப்பெரிய குறைபாடு, நாங்கள் சேர்ந்து இயங்க நாங்கள் யாரும் ஆயத்தமில்லை. சேர்ந்து வாழ்வதற்கு நாங்கள் ஆயத்தமில்லை. நாங்கள் அடிபட்டு பிரிபட்டு இவ்வாறு தமிழம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சிதைந்து போனோமா அல்லது சிதைக்கப்பட்டோமா என்பது தெரியவில்லை. நாங்கள் அப்படி இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயம் என்பதை இங்கே இருக்கிற ஒவ்வொரு அன்பான பெற்றோர்களும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இவ்வாறான ஒரு கிராம சூழலிலே ஒரு விளையாட்டு விழாவை கண்டு மிக நீண்ட காலம். இப்போ நகரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பிள்ளை மட்டும்தான் ஓடும் கிரவுண்டில். இது வந்து ஒரு சின்ன ஒரு
அனௌன்ஸ் பண்ணுற ஆக்கள் இருப்பாங்க, ஒரு மேடை இருக்குது, மேடையில் 5 பேர் ஆக்கள் இருப்பாங்க. அவ்வளோதான் விளையாட்டு போட்டியாக நாங்கள் பார்த்து வந்து இன்றைக்கு அந்த பழைய கிராம சூழலில் ஒரு விளையாட்டு போட்டியை முழுமையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற வருடம் இதே நாளில் நான் இங்கே இருந்த இடத்திலிருந்து அங்கே வருவனால் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்துக்க மாட்டேன். இன்றைக்கு இந்த வடமாகாணத்தில் இந்த முக்கொம்பன் மாவட்டத்தில் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறது என்பது என்னை வழிநடத்துகிற இறைவன். ஆகவே அன்பான இந்த மாணவ செல்வங்களை நல்ல வழியில் நீங்கள் அவர்களுக்குரிய நல்ல விடயங்களை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கமாக இருக்க கற்றுக் கொடுங்கள், பண்பாக நடந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள், பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். அவை யாவும் குறைந்து செல்கின்றதால் ஒரு மனப்பதிவு இருக்கிறது. நான் பல மேடைகளிலே பார்த்திருக்கிறேன். பரிசளிப்பு மேடைகளிலே பிள்ளைகள் காலிலே உழவார சந்தர்ப்பத்திலே பல பேர் பிள்ளைகளை இல்லை உழவனாம் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மையை பார்த்திருக்கிறேன். அது தவறு. அதிலே ஒரு பிள்ளையும் குறைந்து போவதில்லை. பிள்ளைகளுக்கு சில பண்புகளை நாங்கள் வளர்த்து எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் என்று ஒழுக்கம் இல்லை, பிள்ளைகளின் ஒழுக்கம் குறைந்து கொண்டு போது என்று குற்றம் சாட்டுகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆசிரியராக இருந்தாலும் சரிதான், அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், அல்லது பெற்றோராக இருந்தாலும் சரிதான், நாங்கள் குற்றம் சொல்லுகின்றவர்களாக இருக்கிறோமே ஒழிய அந்த மாணவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்பதில்லை என்பது மிகப்பெரிய கவலை. ஆகவேதான் அன்பாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இருக்கின்ற இத்தனை சிறார்களில் நாளை யார் பெரியவனா வருவான், யார் உச்சமான இடத்துக்கு வருவான்னு உங்கள் யாராலும் கணித்து விட முடியாது. ஆகவே பிள்ளைகளை அவர்களுடைய பிள்ளை பருவத்திலே யாரும் அளவீடு செய்ய வேண்டாம். இயேசு சொன்னார், நிறைய தரம் தோற்றவன் தான் பெரிய பலசாரியா வருவான் என்பதில் ஒரு உண்மை இருக்கிறது. பல தோல்விகள் எங்களை உரமேற்றிவிடும், பல அவமானங்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை வகுத்து தரும், பல விமர்சனங்கள் எங்களை பலமானவர்களாக மாற்றும். இவை எல்லாவற்றையும் கடந்து வந்த பிள்ளைகளால் இந்த பூமியிலே நிலைத்திருக்க முடியும் என்பதுதான் இயற்கை விதி. ஆகவே அன்பான பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இந்த குழந்தைகளை நாளைய சமூகத்திற்காக, நாளை உலகத்திற்காக தயார்படுத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பு கூட வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே சில நோய்களை குறிப்பிட்டிருந்தார். அண்மைய ஆய்வுகளின்படி நாங்கள் நீர் அருந்துகின்ற தன்மை மிக குறைந்து கொண்டு வருகின்றது. அது பாடசாலையாயினும் சரி, வீடுகளிலும் கூட நாங்கள் மாணவர்கள் அல்லது பிள்ளைகளுக்காக நீர் அருந்துகின்ற அந்த அளவு குறைந்து கொண்டு செல்கின்றது. ஆகவே இந்த பிள்ளைகளை முழுமையாக நீர் அருந்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கள். பாடசாலையிலே பிள்ளைகள் நினைத்த மாத்திரத்திலே இருந்தக்கூடிய இடங்களை உருவாக்கி கொடுங்கள். அதே போன்று உங்களுடைய பாடசாலையில் இருக்கக்கூடிய கழிவகற்றல் தொகுதிகளை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கின்ற கிட்னி ட்ரபிள் சொல்லப்படுகின்ற அந்த வருத்தத்திலே, அந்த நோயிலே அதிகளவாக பாதிக்கப்படுகின்றது பெண் பிள்ளைகள். அந்த ஆய்வின் முடிவில் பெண் பிள்ளைகள் பாடசாலைகளில் இருக்கின்ற கழிவகற்றுகின்ற இடங்கள் மோசமாக இருக்கின்ற காரணத்தால் பிள்ளைகள் வீட்டை போய்த்தான் அந்த காரியத்தை முடிக்க வேண்டியிருக்கின்ற காரணத்தாலேயே அந்த நோய்க்கு ஆட்படுகின்ற ஒரு தன்மை இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றது. ஆகவேதான் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு பாடசாலையை ஒரு வாழ்வியலுக்கான ஒரு வகுப்பறையாக மாற்றுகின்ற மிகப்பெரிய கைங்கரியம் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தனியே புத்தக பைகளுக்குள்ளும் பரீட்சைகளுக்குள்ளும் மாத்திரம் நிற்காமல் இந்த பூமிக்கு இந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று உங்களை அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அதிபர் 2 கோரிக்கைகளை முன்வைத்தார். இன்றைய அரசாங்கத்திலே கட்டடங்களுக்கான வாய்ப்பு என்பது முழுக்க வகுப்பறை கட்டடங்களை தான் இன்றைய அரசாங்கம் முன்னிலைப்படுத்துகின்றது. அந்த அடிப்படையிலே உங்கள் அதிபரால் முன்வைக்கப்பட்ட கூட்ட மண்டபம் என்பது எந்தளவு சாத்தியமோ தெரியவில்லை. நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு சாத்தியப்பட போவதில்லை. நான் தொடர்ந்து இந்த கதிரையிலே இங்கே இருக்கின்ற பட்சத்தில் 2027ஆம் ஆண்டு இந்த முக்கொம்பன் மாவட்டத்துக்காக ஒரு நிதி ஒதுக்கீடை வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை இந்த சபையில் சொல்லிக் கொள்கிறேன்.
இரண்டாவது முன்வைத்த இன்னொரு கோரிக்கை, இந்த பரீட்சை மண்டபங்களை இங்கே உருவாக்கி கேட்டிருந்தார். GC-AL-க்கு அது பொருத்தப்பட இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு. சில சந்தர்ப்பங்களிலே GC-OL-க்கான பரீட்சை மண்டபங்களை இங்கே உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் பரிசீலனைகளுக்கு முன்வைக்கிறதுக்கு நாங்கள் கட்டாயம் முயற்சி எடுப்போம் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தேன். தொடர்ந்தும் இங்கே இருக்கக்கூடிய உடற்கல்விக்கு பொறுப்பாக இருக்கிற ஆசிரியர், அதே போன்று கோச்சராக இருக்கக்கூடிய ஆசிரியர், உங்களுக்கு சிறு ஆலோசனை சொல்லலாம் நினைக்கின்றேன். என்னுடைய பிரதான துறையும் விளையாட்டுத்துறை தான். விளையாட்டுத்துறை தான் என்னுடைய மொத்தமே. ஆகவே நீங்கள் இன்னும் வளர்ந்து செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது என்பதை இந்த விளையாட்டு போட்டியில் இடம்பெற்ற சில விஷயங்கள் எனக்கு சுட்டி காட்டி இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். பேட்டன் பால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் சிஸ்டம் இருக்குது. அன்றைக்கு 40-50 வருஷமாக நான் இப்போ அப்படி தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை இந்த விளையாட்டு போட்டிக்கு நான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற போது நீங்கள் அதை மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இதைவிட இந்த விளையாட்டு போட்டி நம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு என்னையும் இங்கே அழைத்தமைக்காக ஒட்டுமொத்த பாடசாலை சமூகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.